காணாமல் போன 3 நாட்களுக்கு பிறகு தோப்பில் சடலமாக கிடந்த இளம்பெண். பெங்களூரில் ஏவியேஷன் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவியை தோப்பில் கல்லால் அடித்து கொலை செய்த காதலன். நள்ளிரவில் காதலியுடன் பைக்கில் சென்ற சிசிடிவி காட்சியால் சிக்கிய காதலன். காதலியை காதலன் கல்லால் அடித்துக் கொன்றது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? ஒரு புக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போன மகள் ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கே வரல. சொந்தக்காரங்க வீடு, தோழிகள்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சும் மகளை பத்தின எந்த தகவலுமே கிடைக்கல. அதனால பதறி போன தாய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதையடுத்து வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் இளம்பெண்ணை தேடுற வேலையில இறங்கி இருக்காங்க. அப்படியும் 3 நாளா இளம்பெண்ணை கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மத்தியில 4வது நாள் 1 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தோப்புல அந்த இளம்பெண் படுகாயங்களோட சடலமா கிடந்திருக்காங்க. அந்த சடலத்தை மீட்ட போலீசார் கண்ணுல ரத்தக்கரை படிஞ்ச கல்லும் பட்டிருக்கு. தடயவியல் நிபுணர்களை வர வச்சு அந்த கல்லுல இருந்த கைரேகையை சேகரித்த போலீசார் அங்குள்ள சாலைகள்ல இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல நடு ராத்திரி 1:53க்கு அந்த இளம் பெண்ணோட ஒரு இளைஞர் பைக்கில் போற காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அதையடுத்து அந்த இளைஞர் யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. அதுல பக்கத்து கிராமத்தை சேர்ந்த வெல்டிங் தொழிலாளி ஆலன் தான் அந்த இளைஞர்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த இளைஞரை கைது பண்ணி விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் வெளியே வந்துச்சு. கேரள மாநிலம் எர்ணாகுளம் பக்கத்துல மலையற்றூர் பகுதியைச் சேர்ந்தவர் 19 வயது இளம்பெண் சித்திரப்பிரியா. பள்ளி பருவத்திலிருந்தே ஆலனை சித்திரப்பிரியா காதலிச்சிருக்காங்க. சினிமா, பார்க்கு, கோவில்னு பல இடங்களுக்கு 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. இதுக்கு மத்தியில பெங்களூர்ல ஏவியேஷன் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்காக போன சித்திரப்பிரியா ஆலன் கிட்ட பேசுறதையும் மெசேஜ் பண்றதையும் தவிர்த்து இருக்காங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிச்ச சித்திரப்பிரியாவோட செல்போன் எண் நைட்டு 10 மணிக்கு மேல வெயிட்டிங்லயே இருந்திருக்கு. யார்கிட்ட தான் பேசுறேன்னு சண்டை போட்ட காதலன் ஆலன் கிட்ட தன்னுடைய அம்மா கிட்ட தான் பேசுறேன், அப்பா கிட்ட பேசுறேன், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுறேன்னு கொஞ்ச நாள் பதில் சொன்ன சித்திரப்பிரியா அதை அடுத்து நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், அதையே நீ கேக்குறேன்னு பேசியிருக்காங்க. அதனால தினமும் 2 பேருக்குள்ளயும் சண்டை வந்திருக்கு. இதுக்கு மத்தியில காலேஜ் லீவுங்கிறதால பெங்களூர்ல இருந்த சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க சித்திரப்பிரியா. அப்போ மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டிருக்காரு ஆலன். அதுக்கு மறுத்த சித்திரப்பிரியாவை நீ வரலன்னா நானே உங்க வீட்டுக்கு நேர்ல வருவேன்னு ஆலன் மிரட்டுனதா தெரியுது. அதனால புக்கு ஒண்ணு வாங்கிட்டு வர்றதா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு டிசம்பர் 6ஆம் தேதி வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க சித்திரப்பிரியா. ஆள் நடமாட்டம் இல்லாத தோப்பு பகுதிக்கு காதலிய கூட்டிட்டு போன ஆலன் மிரட்டி செல்போன்ல இருந்த பாஸ்வேர்டை வாங்கி இருக்கான். அதையடுத்து சித்திரப்பிரியா வேற ஒரு இளைஞர் கூட இருந்த போட்டோவை பார்த்த ஆலன் இவன் கூட பேசுறதால தான் என்கிட்ட பேசுறது இல்லையா, கேட்டா அப்பா கிட்ட பேசுறேன், அம்மா கிட்ட பேசுறேன்னு கதை சொல்றியான்னு சண்டை போட்டிருக்காரு. அதனால 2 பேருக்குள்ளயும் வாக்குவாதம் அதிகமாகி இருக்கு. ஒரு கட்டத்துல கோவத்துடைய உச்சிக்கு போன ஆலன் தோப்புல கிடந்த பெரிய கல்லை தூக்கி சித்திரப்பிரியாவுடைய தலையில போட்டு கொலை பண்ணியிருக்கான். அதையடுத்து அங்க இருந்து எஸ்கேப் ஆன ஆலன் எதுவுமே தெரியாத மாதிரி தன்னுடைய வீட்டுல போய் இருந்திருக்கான். 3 நாளா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த ஆலனை 4வது நாளே போலீசார் கைது பண்ணிட்டாங்க.